ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆழ்மன அற்புத சக்தி புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பாகத்தையும் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம், ஒவ்வொரு பகுதியையும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் இதில் என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு, உங்கள் லைஃப்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ஆமாம் பிடிச்சிருக்கு, இன்னும் வந்து அடுத்தடுத்த பாகத்தை போடுங்க, இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுறீங்க. அது எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களோடய வந்து உனக்கு ஒரு ஒரு கனெக்டிங்கில் உங்களோட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அப்புறம் வந்து இது வந்து நான் வந்து ஒளி வடிவத்தில் மட்டும் போடுறதா, இந்த மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய விஷயமா மட்டும் இதை நான் போடுறதா, இல்லை வந்து நிறைய படங்களை இணைச்சு அனிமேஷன் அந்த மாதிரியான விஷயங்களை நான் உங்களோட இந்த வீடியோவில் செய்து பதிவிடுறதா அப்படின்றத வந்து தயவு செய்து எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ அதனால் வந்து நான் அடுத்த இதுக்கு போடும்போது நீங்கள் எந்த மாதிரியான கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து இதை வந்து எடிட் பண்ணி போடுறதே வந்து நான் முதல்ல இந்த விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அதன் பிறகு வந்து உங்களுக்கு நான் இந்த மாதிரி அனிமேஷன் இதெல்லாமே வந்து செஞ்சு போடணும் அப்படின்னா இன்னும் வந்து நான் எடிட்டிங்க்கு நிறைய டைம் எடுத்து எல்லாம் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து உங்ககிட்ட நான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த ஒளி வடிவம் மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை வந்து நிறைய படங்கள் இதெல்லாம் இணைச்சு நிறையா நடுவில் ஒரு சில வீடியோ அந்த மாதிரி ஒரு சில பகுதி வந்து அந்த மாதிரியும் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் திரும்ப திரும்ப கேட்குறேன், உங்களுக்கு அந்த மாதிரி வேணுமா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் குறிப்பிடுற கருத்துக்களை பொறுத்து, உங்களுடைய பதிவுகளை பொறுத்து நான் வந்து அடுத்த பாகத்தை வந்து அந்த மாதிரி அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்டுகிட்டே இருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் தயவுசெய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.